நமது காலேஜ் சேர்மன் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். மாணவர்கள் ஒற்றுமை. நமக்குள்ள மட்டும் இந்த ஒற்றுமை இல்லைன்னா இந்த நிர்வாகம் நம்மள அடிமைகளா தான் நடத்தும். மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பேராசிரியர் தானே போறாரு. இதே வேலைக்கு தானே இன்னொருத்தர் வராரு. இந்த பேராசிரியரை சென்ட் ஆஃப் பண்றதுக்கும் வரப்போற பேராசிரியரை இன்வைட் பண்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்மள கூப்பிடல. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? அந்த சர்வாதிகாரத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாமே டீச் பண்ணத்தான் இந்த ஏற்பாடு. இவ்வளவு நாளும் சரித்திர பாடத்திற்கு போர் ஆசிரியரா இருந்த சாரி பேராசிரியரா இருந்த மிஸ்டர் நமச்சிவாயத்தை வாழ்த்தி, சார் உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு வழி அனுப்ப போறோம். இவர் நம்மளை விட்டு பிரிய போறாருன்னு நம்ம அனுதாபத்தை இவருக்கு தெரிவிக்கிறோம். அடுத்தது வரவேற்பு. யாரோ புதுசா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வந்திருக்காரா? எல்லாருக்கும் வணக்கம். ஐ அம் ஸ்டூடண்ட் சேர்மன். ஐ அம் அருண். கேட்டீங்களா? இவர் பேரு அருணா. முதல் 2 எழுத்துலயே. ஓகே, மாணவர்கள் சார்பில் நான் இந்த பொக்கே இவருக்கு கொடுக்கிறேன். Thank you. Thank you. சரித்திர பாடத்தை அறுத்திட வார கவனடா, நீயும் எங்கள் சீரகை நான் பாடுறேன், நீ கேளு. மது கூறு ஐயா, நம்ம ப்ரொஃபசர் அருபத்தாயா. Good morning students. உங்க எல்லாருக்கும் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கு. வெரி குட். அடடே, உங்க சேர்மன் கூட இதே கிளாஸ் தானா? உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க சேர்மன் பேரு மிஸ் லலிதா. உங்க பேரு? எங்க வைஸ் பிரசிடன்ட் பேரு அசோக். ஐ சி. உங்க பேரு? எங்க செக்ரட்டரி சித்திரகுளம் பேரு தரம்சந்த். பரவாயில்லையே, ஒருத்தர் கேள்வி கேட்டா இன்னொருத்தர் பதில் சொல்றீங்களே. உங்க சேர்மன் எனக்கு ஒரு பொக்கே கொடுத்தாங்க. அந்த பொக்கேக்குள்ள இந்த ஆக்ஸா பிளேட் இருந்தது. இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்ன ரொம்ப மாதிரி அறுக்க போறதா உங்க சேர்மன் எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. Am I right? நோ 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 நோ, நீங்க அந்த ரொம்ப மாதிரி எங்களா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அதை உங்களுக்கு கொடுத்தேன். நான் எப்பவும் உங்களுக்கு அருவியா இருக்க மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் எனக்கு அருவியா இருக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில இத குப்பை கூடையில போட்டுருக்கேன். ஒரு காலத்துல நான் இதே கல்லூரி மாணவன் தான். அந்த வகையில என்ன ஒரு சீனியர் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் நடத்துற பாடம் உங்களுக்கு அருவியா தோணாது. என்ன, நாங்க உங்களை சீனியர் ஸ்டூடெண்டா ஏத்துக்கணுமா? வேண்டாம், நண்பனா ஏத்துக்குங்க. அப்படி நினைக்கணும்னா நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். ஓகே, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க இந்த பெஞ்சில வந்து உட்காரணும். இதே சீட்ல உட்கார்ந்துதான் நான் படிச்சேன். திரும்பவும் அதே சீட்ல உட்கார்றதுல எனக்கு பெருமை தான். நாங்க படிச்ச காலத்துல பேராசிரியர் கீழே இறங்கி வர சொல்லக்கூடிய மனோநிலைமை எங்களுக்கு இல்ல. எப்ப நாம அவர் ஸ்தானத்துக்கு உயர போறோங்கிற எண்ணம் தான் உள்ளத்துல மேலோங்கி இருந்துச்சு. சொல்றதெல்லாம் கேட்டே ஆகணும்னு எந்த ஆசிரியரும் வற்புறுத்த மாட்டாங்க. அதே சமயத்துல கீழ்ப்படிதல் தவறான பண்பாகாது. கீழே இருக்கிற படிகள் ஏறினாத்தானே மேல இருக்கிற தளத்துக்கு நாம போய் சேர முடியும். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன், எல்லாரும் எழுந்து எஸ்ஆ சொல்லுங்க. ஜெகன் பிரசன்ட் சார். ஜெகன், ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுத்தா பிரசன்ட் சொல்லக்கூடாதுன்னு தெரியும்ல? ஓஹோ, ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கக்கூடாதா? எஸ். சரி, நிறுத்திட்டேன். பாடமாவது நடத்தலாம் இல்லையா? ஓ, நடத்தலாமே. பாடம் இல்ல, இன்டர்வியூ. இன்டர்வியூவா? ஆமா சார், எங்களுக்கு ப்ரொஃபஸரா வந்திருக்கிற உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? வாட்ஸ் யுவர் டிகிரி? எம்ஏ இன் ஹிஸ்டரி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஆர் யூ மேரிட்? இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரு. கேள்விய மாத்தி போடு. ஏன் சார், லவ் மேரேஜா? பாடத்தை பத்தி என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, சொந்த வாழ்க்கை பத்தி எதுவும் கேட்காதீங்க. பர்சனல் கொஸ்டின்ஸ் நாட் அலவுட். மிஸ்டர் அருண், வாங்க சார். என் பொண்ணுக்கு டிஃபன் கேரியர் கொடுக்கணும், அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். கொடுத்துருங்களா? இது பொடிடப்பா, இதுதான் டிஃபன் கேரியர்.
அம்மா யாரு உங்க பொண்ணு? எந்த பொண்ணுக்கு என் முகஜாடை இல்லையோ அதுதான் என் பொண்ணு. நான் தான் சார். அது என் சம்சாரம் ஜாடை. ஐயோ வாங்கிக்கோ. நீ குச்சுவா நான் வச்சான். சின்னம்மா அம்மா என்னப்பா எவ்வளவு நேரமா பெல் அடிக்கிறது? உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? இல்லம்மா சின்னம்மா டிவி பார்த்து கிடக்குறாங்க, நான் காப்பி எடுத்துட்டு போனேன். சின்னம்மா டிவி பாத்துட்டு இருக்காங்களா? டிவில என்ன நடக்குது? டிவில பாடம் நடக்குது. டிவில இந்த நேரம் ஒரு பாடமும் நடக்காது. வீடியோ என்ன பாடம், இவ்வளவு தெளிவா வீடியோ பாடம். வளர்ற நீ? வீடியோல பாடம் பாக்குறாங்களா? வீடியோல குங்குமப்பூ நான் பாடம். புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ. அது. என்னம்மா ஓ, கீழே கேட்ல ஏதோ சத்தம் கேக்குது, போய் பாரு. இதானம்மா நீ எக்ஸாம் படிக்கிற லட்சம். சைனீஸ் குங்ஃபு, கராத்தே இத பத்தி எல்லாம் கேள்வி கேட்க போறாங்க. முயல் வெட்டிக்கு போற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியுமாண்டி அது முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே நீ சுத்தமா உருப்பட போறதே இல்லடி, உருப்படாத கழுத. என்ன தப்பு பண்ணிட்டு நீ கத்துற? படம் பார்த்தது தப்பா? ஏ சர்டிபிகேட் படம் பார்த்தேனா இல்ல செக்ஸ் படம் பார்த்தேனா? யார்கிட்ட என்ன பேச நினைச்சிருக்காரு உனக்கு? நான் எதை சொல்றேனோ அதை மாத்திரம் அதுக்கு எதிராக எல்லாமே செய்வேன். இது ஏண்டி உடைக்கிற? உருப்படாத கழுத. காலையில தானே தலையில எண்ணெய் வச்சு சீவுன்னு சொல்லிட்டு நான் வெளியில போனேன். எண்ணெய் வச்சு சீவனி அடி நீ? தினம் தலைக்கு குளிக்காதேன்னு அடிச்சுக்க வேண்டியது. அதுலயும் ஷாம்பு போட்டு தலை குளிச்சு ஃபேஷன் மாரியாத்தா காளியாத்தா மாதிரி லோலோன்னு தலையை விரிச்சு. உங்க அப்பா உனக்கு துணியே வாங்கி கொடுக்கலடி. நல்லா ஊட்டி பிச்சைக்கார மாதிரி ஒரு அங்கேயே மாட்டிக்கிட்டு ஐயோ உங்ககிட்ட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போகுதுரி. கீழே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பாப்பேன். கையில புத்தகத்தை வச்சுட்டு ஒழுங்கா படிக்கல. நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. தொலைச்சு போறேன். எங்க வந்து இருக்கிறீங்க? அம்மாவும் பொண்ணும் மோதிர சத்தம் கீழே கட்டிச்சு. அவசரப்பட்டு மேல வந்தேன், உன் மேல மோதிக்கிட்டேன். ஏன் அவளை வீணா திட்டுற? நான் வாங்க எல்லாம் உங்க டாடி வீடியோல ஒரு படம் பாத்துட்டு இருந்த, அதுக்கு அம்மா ரொம்ப ஓவரா திட்டுறாங்க. படம் பார்த்தா என்ன தப்பு? வாங்க இப்படி உங்களுக்கு நான் லட்சம் தடவை சொல்லியிருக்கேன். ஒரு தாய் மகளை கண்டிக்கும் போது குறுக்கால வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அதான் அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் எல்லாம் போயிடுச்சு. அம்மா சொல்றது கரெக்ட் பாயிண்ட் தான். டாடி படம் பாக்குறது ஒரு குற்றமா? ஆமா, படம் பாக்குறது என்ன தப்பு? என்ன நீங்க அவ எக்ஸாம் வச்சுட்டு சினிமா பாத்துட்டு இருக்கா, அவ செய்யறது தப்பு கொஞ்சம் கூட சொல்லாம இருக்கீங்க. எக்ஸாம் டைம்ல 24 ஹவர்ஸ்மா படிச்சிட்டு இருக்க முடியும்? டாடி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கா? என்னடி பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியா? மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் வேணுமா? ஒண்ணு நான் இன்னைக்கு அவளை திட்டாதீங்க. இதுதான் உங்ககிட்ட. வேணி நீ நல்லதான் சொல்ற, ஆனா மூஞ்சி கடுகடுன்னு வச்சுட்டு சொல்றியா? எப்படி? கொஞ்சம் சீரியஸா வச்சுட்டு சொல்றியா? அது அவளுக்கு அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கு, திட்டுற மாதிரி இருக்கு, கோவம் வருது. ஆமாங்க, பெத்தவ சொன்னா இந்த உருப்படாத கவிதைகளுக்கு எப்பவுமே கோவம் தான் வரும். நாளைக்கு கல்யாணமே புருஷன் வீட்டுக்கு போனா மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. அப்ப உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பெத்தவ ஏன் தலைதான் உருளும். உன்னை உருப்படாம வளர்த்து எங்க தலையில கட்டினாலேன்னு எல்லாரும் என்னதான் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அப்ப நீங்க போவீங்களா அவளுக்கு அங்க வக்காலத்தை வாங்குறதுக்கு? நீ சொல்றது சரிதான், ஆனா அப்ப குழந்தை இல்ல பாரு, வளர்ந்த பொண்ணு. அதனால இதையே சந்தோஷமா சிரிச்சு சொன்னா புரிஞ்சுக்குவா. அப்படி சொல்லணுமா? தாராளமா சொல்லலாமே. இதே மாதிரி நீங்க உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸாம்ல சத்தியமா அவ பாஸ் பண்ண மாட்டா. அவ உருப்படவே போறது இல்ல. 2 பேரும் எக்கடுங்கிட்டு போங்க. என்னம்மா, அம்மா நல்லது தானே சொல்றாங்க. என்ன டாடி நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சா அவளை சமாதானம் அனுப்பலாம், நாமளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா, என்ன படம் பாத்துட்டு இருக்க? குங்ஃபு படம். ஐயோ, இந்த வயசுல குங்கு படமா? ஒரு ரொமான்டிக்கா பார்க்க கூடாது? ஐயோ டாடி நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. எங்க ஒரு படம் போடு பாப்போம். சத்தம். இதோ வந்துட்டேன். இந்த பார், ஒழுங்கா படிக்கலனா கொன்னுடுவேன். இந்த பாரு, டிவி பார்த்துட்டு இருந்தா தொலைச்சிடுவேன். ரொலாக்கட்டிக்கு இதோ வந்துட்டேன். காலேஜ் ஆச்சே, மரியாதை கொடுக்கணும். சார், இன்னைக்கு என்னுடைய மாமூல் சிகரெட். வெரி குட், நீ தான் உண்மையான மாணவன். சார் 57464 உங்க வீட்டு போன் நம்பர்? ஐயோ அது இல்ல சார், ஜாக்பாட் நம்பர் சார். அப்படி கண்டிப்பா உளும். அது சரி, நான் உங்ககிட்ட பணம் கட்டுறேனே, கொண்டு வந்தியா? அரே இல்ல சார், பணம் பணம் பணம். சும்மா பணத்தை கேக்குறான். மூளை வட்டியை கூட அப்புறம் பணத்தை வாங்கிக்கோ. யாருங்க சிகரெட் குடிக்கிறது?
நான் இல்லையே. அருண் இன்னும் வரலைங்க ஐயா. அடடே, அரை நாளுக்குள்ள வீட்டை இப்படி மாத்திட்டீங்களே. ஆமாங்க ஐயா, இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீட்டை 500 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்திருக்கீங்களே, அதுதாங்க எங்களுக்கு சங்கடமா இருக்கு. வாடகை என்னங்க பெருசு, வீட்டை ரொம்ப நல்லா வச்சுப்பீங்கன்னு தானே உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அப்படியே அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். நானும் பலமுறை சொல்லிட்டேன். இந்த விஷயத்துல மாத்திரம் அருண் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். காலேஜ்ல படிக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, அந்த பொண்ணு பேர் என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு நான் பல தடவை கேட்டுட்டேன். அவன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. பசுமரத்துல பதிஞ்ச ஆணிய சாதாரணமா பிடுங்க முடியாதும்மா. அந்த அனுபவம் எனக்கும் உண்டு. உங்களுக்குமா? ஆமாம்மா, காதல் தோல்வியில கல்யாணமே ஆகாம காலம் கழிக்கிறா என் பொண்ணு. தில்லியில என் மகன் வீட்டுல தங்கி வேலை பார்க்கிறா. வயசு 35 ஆச்சு. யார காதலிக்கிறான்னு சொன்னாலாவது கால்ல கையில விழுந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம். உங்க மகன் மாதிரியே எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. அவள்கிட்ட பேசி எப்படி இந்த தடவை கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாங்கிற நம்பிக்கையில தான் டெல்லிக்கே போறேன். உங்க முயற்சி நல்லபடியா முடியணும்னு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். உங்களுக்காக அதே கடவுளை நானும் பிரார்த்தனை பண்ணிருக்கேன்மா. எதுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்றீங்க? உங்க அம்மாவுடைய ஏக்கமும் வருத்தமும் உன்னால தீர்க்கக்கூடியதா இருந்தும் உனக்கு மனசு வரலையே, அதுக்காகத்தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அருண், எப்ப கேட்டாலும் மௌனம் சாதிக்கிறிய? பதில் சொல்லுப்பா. என் கல்யாணத்தை பொறுத்தவரையிலும் நான் எடுத்திருக்கிற முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. ஏ மணி, come on, hurry up. ஏய், மெதுவா ஓடுடி, மூச்சு வாங்குது. ஏண்டி, உன் உடம்பு இழைக்கிறதுக்காக நான் ஜாகிங் வந்தா நீ என்னடா ஸ்லோ மோஷன்ல ஓடி வர? சீக்கிரம் சீக்கிரம், come on. பனியில் துளி தூவியே கொடியில் மலர் ஆடுதே, நதியின் அலை நாளுமே கரையில் இடும் தாளமே. What a beautiful poem. என்னடி கவிதை பேப்பர்டி? இங்க யாரோ கவிதை எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். வாடி போய் பார்க்கலாம் வா. குட் மார்னிங் சேர்மன். இது நிறைய பங்கி இருக்கு. இதுல ஒரு கிளாஸ் சாப்பிட்டா போதும், ராக்கெட் மாதிரி சர்ரு போலாம். டேய், இதுல ஒரு கிளாஸ் சாப்பிட்டா சும்மா 100 மில்லி கிக்கு கிடைக்குமா? அரே, மில்லிய பத்தி உனக்கு தான் தெரியும். இது ஒரு கிளாஸ் ஒரு கோட்டை ஈக்குவல். டேய், அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசலாம்டா. முதல்ல நம்ம சேர்மன் போட்ட பிளான் கரெக்டா நடக்கணும். லல்லி, மணிமேகலை அதுக்குள்ள வந்தா எப்படி? போடி இவளே, நான் அவ்வளவு ஃபூலா? மணிமேகலையே தியேட்டர் காமிச்சிருக்கேன். எனக்கும் சேர்த்து 2 டிக்கெட் வாங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணு வேற சொல்லிருக்கேன். சரி சரி, நான் இப்ப போறேன். தமிழ் வந்த பிறகு நான் வரேன். பிள்ளையாரப்பா, இன்னைக்கு மட்டும் எனக்கு ஜாக்பட்ல பெரிய தொகை விழுந்துச்சு. என் பொம்பளை பிள்ளைங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். கல்யாணத்தை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். மணி இருக்குது. ஆமா, இந்த மணி சத்தத்தை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. பிள்ளையாரப்பா, இன்னைக்கு மட்டும் எனக்கு பெரிய தொகை விழுந்துச்சுன்னு வச்சுக்க, உன் தொப்புளை சுத்தி அருணாக்கர் வாங்கி போடுறேன் தங்கத்துல. அப்பா, இன்னைக்கு சட்னி காச்சு. காலை வணக்கம். அமருங்கள் அமருங்கள். திருவள்ளுவர் என்னை போல தமிழ் பேராசிரியராக இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? தாடி வளர்க்க சொல்லியிருப்பார் சார். உட்கார்றா. குழல் இனிது மழலை இனிது, அதனினும் இனிது குழுமி இருக்கு மாணவர்தம் காலை வணக்கம் என்று செப்பியிருப்பார். புரிகிறதா? புது திருக்குறள். ஃபேண்டாஸ்டிக் சார், கொன்னுட்டீங்க. தமிழை கொல்லாதே. ஏன் தாமதம்? தாமதமாக வந்த காரணத்தை செப்பு. இது என்ன செம்பு? சாரி சார், கோயில்ல நாங்க பாலாபிஷேகம் நடத்தினோம், அதான் கொஞ்சம் லேட். ஸ்பெஷல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மாணவ மணிகளே, என்பால் உள்ள அன்பால் இந்த எவர் சில்வர் சொம்பால் கொடுக்கப்பட்ட பால் இது. நான் அருந்துகிறேன், நீங்கள் எல்லாம் பாருங்கள். வாய் கோணி விட்டது. என்ன ஒரு
ஒரு மாதிரியா வாசம் அடிக்குது. அது வந்து சார் இந்த அம்மன் மேல பொட்டு குங்குமம் அதான் சார். சார் பாலே தப்பு சொல்லாதே, அது தெய்வ குத்தம். ஆ, அன்று திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தாள் பரமேஸ்வரி. இன்று இந்த சிவக்குழந்தை வாத்தியாருக்கு லலிதா பரமேஸ்வரி இது கொடுத்தாள். அது எதுடா கொடுத்தாள்? இவ்வகுப்பால் ஆண்பால் பெண்பால் சேர்ந்திருக்கிறீர்கள். முப்பாலை எழுதினாரே வள்ளுவன், அவரால் உங்க வீட்டுல தின்பால் வாங்குறதுக்கு துட்டு கொடுத்தார. கற்பால் கண்ணகி எழுதினாரே இளங்கோ, என்ன ஆச்சு? சிலம்ப எவனோ தள்ளிட்டு போயிட்டான். புரட்சி கவி சொல்லாத பால் ஒன்று இருக்கிறது. அது என்ன பால் சார்? ஆவின் பால். யார் யார் இது மேல பிரின்சிபால் வந்திருக்கார். சிவக்கொழுந்து, வாட் ஹேப்பன் டு யூ? என்பால் அன்பால் மாணவர் கொடுத்த அபிஷேக பால், அதனால் எனக்கு வந்தது ஞானப்பால். ஆகவே இப்போது தெரிந்தது உன் அதிகார பால். என்னது? பங்கி சாப்பிட்டுருக்காரு சார். என்ன பங்கி? இவரை ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போங்க. இப்படி நேத்துக்கு இங்க ஒரு படி இருந்தது, எடுத்துட்டாங்க. எவனோ வைக்கிறான் எவனோ எடுக்கிறான். வாங்க வாங்க. நீ யாரு, இக்பாலா? வாங்க சார். டேய், நீ குடிச்சிருக்க, உன் கூட நான் வரமாட்டேன். குடிச்சிருக்கேன், அதுவும் நீங்க சொல்றீங்க. ஆடாம வா. என்ன பிராந்தி நாத்தம் அடிக்குது? பிரின்ஸ் பால் குடிச்சிருக்காரு. லுக் ஹியர், மிஸ்டர் சிவக்கொழுந்துக்கு திட்டம் போட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தது யாரு? Come on, tell me. யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களா? I see. எல்லாரும் வீட்டுக்கு போங்க, உங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. I say all of you get out of this class. நினைச்சேன். ராமநாதன் here. ஓ, பிரின்சிபலா? How are you, sir? என்னது? நான் உடனே வரணுமா? ஓகே சார், 10 மினிட்ஸ்ல வரேன். தேங்க்யூ. அட கஷ்ட காலமே, இவ என்ன கலாட்டா பண்றக்கோல தெரியலையே. சமாளிப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரின்சிபால பாத்தீங்களா? பார்த்தனே. உங்க பொண்ணு பண்ண குறும்புத்தனத்தை கேள்விப்பட்டீங்களா? குறும்புத்தனமா? குத்தம் சார். இட் இஸ் an offense. விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பொண்ணு இங்க கண்டினியூ பண்ணா எங்க காலேஜ் பேரே ரிப்பேர் ஆயிடும். யூ டோன்ட் வரி. இப்பவே என் பொண்ணை இந்த காலேஜ் விட்டு அழிச்சிட்டு போயிடுறேன். இனிமே அவ படிக்கவே வேண்டாம் சார். பை தி வே, நான் வந்த விஷயமே வேற. வேறயா? புதுசா ஒரு லேப் கட்ட போறதா கேள்விப்பட்டேன். வழக்கம் போல என்னுடைய சின்ன காணிக்கையா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. 10,000? கட்டிட வேலை ஆரம்பிச்ச உடனே தேவைப்பட்ட ஒரு சின்ன போன் பண்ணுங்க, என்னால முடிஞ்சதை கொடுக்கறேன். இட்ஸ் ஆல் ரைட். லலிதாவோட குறும்பு கொஞ்சம் அதிகம் தான், ஆனா உங்க மனசு இருக்க அது ரொம்ப ரொம்ப விசாலமானது. லலிதாவை காலேஜ் விட்டாலும் அழைச்சிட்டு போகாதீங்க. அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைங்க, அது போதும். தமிழ் ப்ரொஃபசர் சிவக்கொழுந்த ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 1/2 டஜன் பேண்ட்டும் 1/2 டஜன் சட்டையும் புதுசா வாங்கி நானே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். அப்படியா? குட் குட். என்ன சாப்பிடுறீங்க? கூல் ஆர் ஹாட்? ஒண்ணும் வேண்டாம் சார். இங்க வரும்போது நான் ஹாட்டா தான் வந்தேன். உங்களை பார்த்து பேசின உடனே ரொம்ப கூல் ஆயிட்டேன். அப்ப நான் வரட்டுமா? ஐம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் அருண், இவர் நம்ம லலிதாவோட ஃபாதர், மிஸ்டர் ராமநாதன். வணக்கம். வணக்கம். ஐ எம் அருண், ஹிஸ்டரி ப்ரொஃபசர். நம்ம முதல் சந்திப்பே மோதல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. பை தி வே, என் பொண்ணு லலிதா ஏதாவது சேட்டை பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். ஓகே? அதுக்கு அவசியமே ஏற்படாது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் சார், லலிதாவை ஏதோ சஸ்பெண்ட் பண்ண போறதா? நோ, யார் சொன்னது? அவ என்ன கிரிமினல் குத்தம் செஞ்சுட்டா? இப்ப நீங்க கிளாஸ்க்கு போங்க சார், நான் சார அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வரேன் மிஸ்டர் அருண். லலிதா, ஏன் நடந்து வர? காருங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஏர்போர்ட் போகணும்னு சொன்னா, அதான் காரை அனுப்பிச்சிட்டேன். காரை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தியா? லலிதா நில்லு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்? நாங்கெல்லாம் ஒரு முழம் பூ ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னா கூட வீட்டுல அப்பா அம்மாவை கேட்டுட்டு தான் செய்வோம். நீ என்ன வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கிற மரியாதை மட்டும் எதுவுமே இல்லையா? 1,00,000 ரூபாய் காரை ஒரு லட்சியமே இல்லாம யாரும் ஃப்ரெண்டு இப்படி கத்துற? என்னமோ உன் காரை யாருக்கோ ஃப்ரீயா கொடுத்துற மாதிரில சொல்ற. காரு திரும்பி வந்துரும். அடிச்சு பல்லெல்லாம் கட்டி விடுவேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் கூட கூட எடுத்து பேசிட்டு இருக்க? என்ன அம்மாவுக்கு பொண்ணுக்கு தகராறு? டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டான்னு காரை கொடுத்தேன், அதுக்கு அம்மா இப்படி கத்துறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? யூ ஆர் a fool, you are an idiot. நல்ல ஒரு அறை கொடுத்த அந்த விஷயத்தை சொல்லுங்க. கொடுத்தேனா தெரியுமா?
கார்ல வழக்கம் போல 10 லிட்டர் பெட்ரோல் தானே போட்டேன். ஆமா. அதை ஊரை சித்தி நீயே தீர்த்திருப்ப. காரை கொடுத்தா டேங்க ஃபுல் பண்ணி கொடுக்கணும். இல்ல கொடுக்கவே கூடாது. அம்மா சொல்ற மாதிரி. அவன் கரெக்ட் மேனி. ஐயோ வழக்கம் போல வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு. ஐஸ் வச்சு கீழே இறக்குறேன். ஓகே வேணி டார்லிங் வேணி. வாங்க சார், வீட்டுல டிராப் பண்றேன். தினம் உன் கார் தானே வர்றேன், இன்னைக்கு ஒரு நாள் நடந்து போறேன். பரவாயில்ல வாங்க சார். ஆத்தியாடா, நம்மளை விட்டுட்டு அவரை ஏத்தின்னு போறான். அவர் வீட்டுக்கு பக்கத்து விடுடா, அதான் ஏத்திட்டு போறான். வடா போலாம். இந்த வருஷம் பிக்னிக் ஸ்பாட் அருமையான இடம். வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஏண்டி இதெல்லாம் ரசிக்காம இந்த பாய்ஸ் குரங்குங்களா எங்கடி காணோம்? அது எங்கேயோ புலிக்குள்ள சிங்கத்தை அடைச்சு வச்சிருக்காங்களா, அத போய் பார்க்க போயிருக்கங்க. அது ஜூல பார்த்தாலே தெரியல.